Welcome friends, welcome to my channel My First View. சுலபமா ஈஸியா மணலாக நெய் தயாரிப்பது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திருக்கோம். அந்த தண்ணி சூடு பண்ணுறோம். எதுக்காக இப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே இதில் குழம்பு அது மாதிரி எல்லாம் ஏதோ செஞ்சுருப்போம். அந்த காரம் போகிறதுக்காக தான் இப்படி தண்ணி கொதிக்க வச்சு கீழே கொட்டுறோம். இப்போ இந்த தண்ணியை கொட்டிடலாங்க. நம்ம காய வச்ச தண்ணியை கொட்டிட்டோம். இப்போ திரும்பவும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திடலாம். ரொம்ப கொஞ்சமாக சேர்த்தலாங்க, அதிகமாக சேர்த்த வேண்டாம். நம்ம ஏன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு அப்புறம் வெண்ணெய் போட்டோம்னா, பாத்திரம் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா டக்குன்னு வெண்ணெய் இதாகிடும், பேர்ன் ஆகிடும். அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்க்கறது. சும்மா ஒரு இந்த கரண்டினா ஒரு அரை கரண்டியில் தண்ணி சேர்த்தா போதுங்க. இப்போ ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம், அதுக்குன்னு ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம இதை குக் பண்ணணும். நம்ம மெதுவாக ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம சமைக்கிறதுனால தாங்க நெய் மணலாக நமக்கு கிடைக்க போகுது. நிறைய பேர் ஃப்ளேம் ஹையாக பண்ணிடுவாங்க. அதனாலேயும் அந்த மணல் தன்மை வராமல் போக சான்சஸ் இருக்குது. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இதை நம்ம சும்மா கிண்டிகிட்டெல்லாம் இருக்கவே வேண்டாம். இது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும். நம்ம வேறு வேலை இருந்தால் கூட நம்ம போய் செய்திடலாம். இது இது மாதிரி ஒரு கரண்டி வச்சுருட்டிங்கன்னா சப்போஸ் பொங்காது, பொங்குறதா இருந்தால். ஏன் பொங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெண்ணெயை நல்லா 2-3 தண்ணி அலசினீங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப பொங்கி வராது. சேம் டைம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நான் காட்டின மாதிரி ரொம்ப சிம்மாக வச்சிட்டிங்கன்னா இதை சும்மா கலந்துட்டுலாம் இருக்கவே வேண்டாம். இப்படியே வச்சுட்டு நம்ம அடுத்த வேலை இருந்தால் பார்க்கலாம். அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் இருக்க அந்த தயிர் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே செட்டில் ஆகி தீஞ்சு போயிடும். அது மட்டும் ஆகாமல் பார்த்துக்கோங்க போதும். நான் எதுவுமே பண்ணலைங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், கீழே இங்கே அந்த தயிரோட கட்டியாக இருக்குது. இதை நம்ம கிண்டவே வேணாங்க. அது அப்படியே பொன்னிறமாக மாறும். அதுக்கப்புறம் நம்ம வடித்து எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நுரைச்சிட்டு வர்றப்போ நம்ம உப்பு கொஞ்சமாகவும் கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுடலாங்க. இந்த நுரை அப்படியே அடங்கும். எக்காரணத்தை கொண்டும் ஃப்ளேமை ஹை மட்டும் பண்ணிடாதீங்க. பார்த்திங்கனாலே தெரியும், அப்படியே கம்மியாயிட்டே வருது. நான் எதுவுமே பண்ணல, சும்மா அந்த நுரையை மட்டும்தான் எடுத்து ஆற்றிட்டு இருக்கேன். லைட்டாக ஊதி விட்டிங்கன்னா அந்த கீழே கோல்டன் கலர் ஆயிடுச்சான்னு பார்த்தாலே தெரியும். இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே இறக்கி வச்சிடலாம். நம்ம காய்ச்சின நெய் ஆறிடுச்சுங்க. நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டோன்னா இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், கீழே எல்லாம் அந்த தயிரோட இது அப்படியே கட்டியாகி நிற்கும். மேலால் எடுத்து ஊற்றுங்க. இப்போ நான் இங்கே கண்ணாடி டம்ளரில் தாங்க ஊற்றிருக்கேன். ஏன்னா நான் உங்களுக்கு மணலாக நெய் எப்படி ஆகுதுன்னு காட்டுறக்காக கண்ணாடி டம்ளரில் ஊற்றிருக்கேன். நீங்கள் எப்பவும் ஊற்றி வைக்கிற மாதிரி ஏதாவது ஜாடி இருந்ததுன்னா அதில் ஊற்றி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி பிளாஸ்டிக்கை மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. பிளாஸ்டிக்கில் ஊற்றி வைக்காதீங்க. இப்போது மணலாக இனிமேல் தான் ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, சும்மா ஆட்டாமல் மூடி வைக்காமல் இது ஒரு கிச்சன் கவுண்டர் மேலேயோ இல்லை ஷெல்ஃபு ஏதோ ஒரு இடத்துல நம்ம இதை தொடாமல் ஆட்டாமல் இருக்கணும். ஒரு கார்னரில் அப்படியே வச்சிடுங்க.
உங்களுக்கு வேணும்னா இந்த டீ வடிகட்டி அது மாதிரி ஏதாவது போட்டு மூடி வைங்க. இல்லைன்னா மஸ்லின் துணி இருந்ததுன்னா அதை போட்டு மூடி வச்சிடுங்க. ஏன்னா கொசு அது மாதிரி போகாமல் இருக்கிறதுக்காக டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வைக்காதீங்க. இதை வந்து ஒரு இடத்துல நம்ம அப்படியே வச்சிடலாம். ஒரு 2 நாள் கழித்து பார்த்தோன்னா இந்த ஜாடியோட ஓரத்தில் அப்படியே மணலாக ஃபார்ம் ஆகிறது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். பார்த்திங்கன்னா அப்படியே மணலாக ஃபார்ம் ஆகிறது தெரியுது. நம்ம நெய் காய்ச்சி 2 நாள் ஆச்சுங்க. இன்றைக்கி 2வது நாள். கண்ணாடி ஓரத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த மணலாக ஃபார்ம் ஆகிருக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் இப்போது இதை ஒரு பவுலில் ஊற்றி காட்டுறேங்க. நீங்களே அசந்து போவீங்க எவ்வளோ நல்லா மணலாக நெய் வந்திருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ நல்லா மணலாக நெய் வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நம்ம வந்து ஒரு கார்னரில் டிஸ்டர்ப் பண்ணாமல் வைக்கணுங்க முக்கியமாக. 2வது அதுக்கு காத்தோட்டம் கொடுத்தோன்னாலே இந்த மாதிரி மணலான நெய் நம்ம வீட்டிலேயே சுலபமாக தயாரிக்கலாங்க. இந்த மாதிரி மணலாக நெய் வரணுன்னா இதுக்கு 3 டிப்ஸு தாங்க. 1 ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். 2வது நல்லா ஆறுனதும் கிளாஸ் கண்டெய்னர் இல்லைன்னா ஒரு ஸ்டீல் பாத்திரம், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது மாதிரி பாத்திரத்தில் ஆறுனதும் ஊற்றி வையுங்க. அதே போல் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு இடத்துல வைங்க. அதாவது அதை சும்மா கிளறி விட்டுட்டு எடுத்து பார்த்துட்டு மணல் ஆயிடுச்சான்னு எடுத்து பார்க்காம ஒரு இடத்துல டிஸ்டர்ப் பண்ணாமல் வையுங்க. அதே போல் காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. லிட்டை ஓப்பன் பண்ணி, அதாவது மேலே வடிகட்டியோ இல்லை மஸ்லின் கிளாத் அது மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு வச்சு அந்த காத்தோட்டத்தை கொடுத்தீங்கனாலே இது மாதிரி அழகாக மணலான நெய் நமக்கு கிடச்சிடும். உங்களுக்கு இந்த டிப்ஸு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.